ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு ரிலேட்டடான சில டேர்ம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ சில டேர்ம்ஸ் இந்த சென்ஸ் வந்து வில் டீல் வித் பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா என்ன, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ்னால் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்டி ஷாப்பிங்னா என்ன, ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் மிஸ் ப்ரைஸிங்னா என்ன. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து March 3 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் தனியாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸோட பட்ஜெட், எக்கனாமிக்ஸ் சர்வே ப்ளஸ் எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் கோர்சஸ் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா இந்த முழு கோர்ஸ்க்குமே வந்து 300 காஸ்ட் ஆகுது. ஸோ கீழே வந்து ஐ வில் பி கிவிங் தி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக இயர் டு இயர் வந்து 2 to 3 கொஷின்ஸ் வந்து பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வேலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லாமல் உங்களோட எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 18 to 20 கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் ப்ரிலிம்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டும் எக்கனாமிக்ஸாகவே விட்டுட்டு மிச்ச எல்லா கொஷின்ஸும் வந்து இட் பி பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு தான் வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டோன்ட் ஒமிட் எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எவ்ரி டேர்மை வந்து லைக் டீகோட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மள்ட்ட எக்கனாமிக்ஸ் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து NCERT ப்ளஸ் சங்கர் கணேஷ் புக்கை வந்து கவர் பண்ணி முடிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் த புக் இஸ் ஓவர். இன்னும் 2 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுனாலும் உங்களுக்கு அதோட குவைரிஸ் வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். So the term base erosion and profit shifting is sometimes seen in the news in the context of அப்படின்னு சொல்லி the previous year UPSC question prelims-ல கேட்டிருந்தது. ஸோ நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா despite arbitration tug of war mutual settlement is key. ஸோ இது எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இதை ஃபஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா என்னன்னு புரியும். எஸ், ஓகே. இப்போது 1991 நம்மள்கிட்ட எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து இந்தியா கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் எக்கனாமியாக மாறணும். ஸோ ஆர் எக்கனாமி காட் வைடன்ட், நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்தது, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்தது. ஸோ அப்படி வரப்போ தான் வந்து எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் நம்ம அந்த ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து லைக் அது பண்ணக்கப்புறம் எஃப்டிஐ உள்ளே வருது. இப்படி எஃப்டிஐ உள்ளே வரும்போது சர்டன் கன்சர்ன்ஸ் இருந்தது. ஸோ டாக்ஸேஷன்லாம் ஒழுங்காக நம்ம எப்படி வைக்கணும், உள்ளே வெளியிலேருந்து இன்னொரு கம்பெனி உள்ளே வந்து அதோட சப்சிடரி இங்கே வைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக டாக்ஸ் இங்கே பே பண்ணணும் இல்லையா? ஸோ டிஸ்பியூட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது? ஸோ கம்பெனி வந்து நம்மளை வந்து இட் வில் சூ இன் பெர்மனெண்ட் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டுன்னு இருக்குது. பெர்மனெண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆர் பெர்மனெண்ட் ஆர்பிட்ரேஷன் கோர்ட் வந்து ஹேகில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளை சூ பண்ணுவாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்து இங்கே வந்து நம்மளோட இந்தியாவோட டாக்ஸேஷன் பிடிக்கலன்னா அங்கே நம்மளை சூ பண்ணுவாங்க. ஸோ சேலஞ்ச் டேக்ஸ் இம்போஷன் அண்ட் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கண்ட்ரீஸ்க்கு மேலே பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம போட்டிருப்போம். பைலாட்ரலாம் இப்போ நம்மளுக்கும் ஜப்பானுக்கும் வந்து அவங்களோட கம்பெனி இங்கே இருக்குது, நம்மளோட கம்பெனி அங்கே இருக்குது அப்படின்னா நிறைய பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 80 கண்ட்ரீஸ் கூட போட்டிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வோடஃபோன் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் வந்து நம்ம இந்தியாவை வந்து பெர்மனெண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் எந்த க்ளாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கேரண்டி ஆஃப் ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ட்ரீட்மெண்ட். ஸோ பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த க்ளாஸ் தான் வந்து ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ட்ரீட்மெண்ட்னு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கடியில் நம்மளோட நேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் கம்பெனிஸாக இருக்கட்டும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ என்ன முதல்ல டாக்ஸேஷன்ஸ் இருந்ததோ அதே டாக்ஸேஷன்ஸ் தான் லைக் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்க வந்து வோடஃபோன் வந்து ஏன்னா பிஐடி வந்து நம்ம லைக் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸ் கூட இந்தியா அண்ட் நெதர்லாண்ட் வந்து சேர்ந்து போட்ட ஒரு ட்ரீட்டி. ஸோ அது கீழே தான் வோடஃபோன் வந்து நெதர்லாண்ட் கம்பெனி. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல டாக்ஸேஷனில் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து லைக் அங்கே பெர்மனெண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் நம்ம மேலே வந்து இம்போஸ் பண்ணுறாங்க கேஸு. ஸோ பெர்மனெண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரூல் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ 22,000 crore வந்து நம்ம டிமாண்ட் பண்ணியிருந்தோம் வோடஃபோன் கிட்டேருந்து. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ரீச் ஆஃப் த கேரண்டி ஆஃப் ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் கேன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்தியா யூகே வந்து பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி போடுறது யூகேவோட கம்பெனி. ஸோ கேன் எனர்ஜிக்கும் இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் விஷயமாக தான் பிரச்சனை வந்தது. அவங்களும் பெர்மனெண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போனாங்க. ஸோ
அதில் வந்து அதுலேயும் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ரூல் பண்ணி ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் போடுறதுலாம் தப்புன்னு சொல்லி நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஷுட் பே 9,000 crore வந்து நீங்கள் கேன் எனர்ஜிக்கு கொடுக்கணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஹார்ம் காஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட அட்வர்ஸ் பாலிசி ஆஃப் டாக்ஸேஷன்னால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷனை என்ன, ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் ஐ கேவ் அ பாஸ். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் ஃப்ரம் த பாஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2016 வந்து நான் ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இப்போ அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் பார்த்து தான் வந்து ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்களோட சப்சிடரியை செட்டப் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறாங்க. திடீர்னு என்ன ஆயிடுது, இந்த கம்பெனி வந்து சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்போது நான் என்னோடய டாக்ஸேஷன் சிஸ்டமில் என்னென்ன ஃப்ளாஸ்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நான் வந்து திருத்தி 2019 நான் ஒரு புது டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து போடுறேன். அப்போ நான் என்ன பண்ணி சொல்லியிருக்கணும்னா, இன்னி 2019 இந்த டேக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பழையபடி வந்து நீங்கள் 2016 டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். ஏன்னா அந்த கம்பெனி 2016 உள்ளே வருது. ஆனால் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இவ்வளோ வந்து பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, டேக்ஸ் இவேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் 2016, 17, 18, 19 இதுக்கான டேக்ஸ் எல்லாம் வந்து 2019 டேக்ஸ் படி சிஸ்டம் படி நீங்கள் 2016 பே பண்ணி ஆகணும்னா எக்ஸ்ட்ராவாக 22,000 crore வந்துருச்சு வோடஃபோனுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் பே பண்ணணுன்ட்டாங்க. ஸோ இதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ ஃப்ரம் த பாஸ்ட்லேருந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. புது டாக்ஸேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து ஃப்ளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாம் புது சிஸ்டமாக கொண்டு வந்து இந்த டேக்ஸ் சிஸ்டம் படி தான் நீங்கள் ஆதி காலத்துலேருந்து வந்த டைம்லேருந்து பே பண்ணணும் அப்படின்றவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போய் 2 பேரும் போய் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் வந்து சூ பண்ணது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேர்ம் பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆப்ஷன் பி, கர்பிங் ஆஃப் டேக்ஸ் இவேஷன் பை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் நிறைய பேர் எம்என்சிஸ் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி விட்டுட்டு வந்து டேக்ஸ் இவேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுதான் பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். ஃபஸ்ட் இந்த பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா, பேஸ் எரோட் அவங்க வந்து அவங்க பேஸை வந்து இந்தியாவிலே காட்ட மாட்டாங்க. இந்தியாவில் தான் கம்பெனி இருக்குது, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்ட மாட்டாங்க. டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியில் இந்த டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரினா டேக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், இல்லை நில்லாக இருக்கும். ஸோ அங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ப்ராஃபிட்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ப்ராஃபிட்லாம் எங்கே போகுதோ அந்த கண்ட்ரியில் வந்து ப்ராஃபிட் கட்டினா டேக்ஸ் கட்டினா போதும், இந்தியாவில் கட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து G20 கண்ட்ரீஸும் OECD சேர்ந்து பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்க்கு லாஸ்ட் இயர் நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட்டாங்க, சரிங்களா. பெப்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லாம் வந்து வச்சு, பெப்ஸ்னால் வந்து பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். ஸோ இதை வச்சு நிறைய வந்து அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த டேக்ஸ் அவாய்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வேர் இன் த கம்பெனி டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இன் ஆர்டர் டு பே லெஸ் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸை வச்சு கம்மி டேக்ஸை பே பண்ணுறது, சரிங்களா, இல்லை பே பண்ணாமல் போகிறது. நெக்ஸ்ட், மல்டிநேஷ்னல் கம்பெனி ஷிஃப்ட் தேர் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம். ஸோ நான் சொன்ன மாதிரி பேஸ் எரோஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா ஹை டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து லோ டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மால்தீவ்ஸ், மொரீஷியஸ்லாம் வந்து லோ டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அங்கே வந்து ப்ராஃபிட் இங்கே வராத மாதிரி அங்கே ஒரு கம்பெனி வச்சிருக்கிற மாதிரியும் அங்கே தான் ப்ராஃபிட் வந்த மாதிரியும் காட்டிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. This leads to erosion of the tax base of the high tax jurisdiction. ஸோ அந்த பேஸ் எரோஷன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த ப்ராஃபிட் மூலிமா வந்து அந்த கம்பெனி வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது கட்ட முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அதுதான் பேஸ் எரோஷன். ஸோ காசஸ் சிக்னிஃபிகண்ட் ரெவன்யூ லாஸஸ் ஃபார் த ஹை டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஹை டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரீஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக லாஸ் ஆகுது, இது ஒரு காஸ். அண்ட் நெக்ஸ்ட், a report published by OECD in 2017 had stated that BEPS, so OECD நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 2017 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெப்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸ் லாஸஸ் ஆஃப் அரவுண்ட் 200 பில்லியன் குளோபலி. ஸோ $200 பில்லியன் வந்து குளோபலாக டேக்ஸ் லாஸ் ஆகுது நிறைய கண்ட்ரீஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டூல்ஸ் ஆஃப் BEPS, ஸோ இந்த பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதில் ஒன் மெத்தட் நான் சொல்லிட்டேன். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, DTAA, டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், ரவுண்ட் ட்ரிப்பிங், ட்ரீட்டி ஷாப்பிங், ட்ரான்ஸ்ஃபர் மிஸ்ப்ரைசிங், இதெல்லாம் வந்து பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்குள்ளே இருக்கிற மெத்தடாலஜிஸ். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்னா எப்படி இதை அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போது
இந்தியாவில் இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது. ஸோ இந்தியாவில் ரெசிடெண்ட் கம்பெனி வந்து இன்ஃபோசிஸ். ஸோ இவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து சப் பிரான்ச்சஸ் வைப்பாங்க. இப்போ யூஎஸ்ஏவோட ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட். அவங்க வந்து யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவில் சப் பிரான்ச்சஸ் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனி அங்கேயும், அந்த கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனி இங்கேயும் வந்து சப் பிரான்ச்சஸ் வைக்கும் போது யூஎஸ்ஏலையும் பே பண்ணணும் டேக்ஸ், இந்தியாலையும் பே பண்ணணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டபுள் டாக்ஸேஷன். ஸோ யூஎஸ்ஏலையும் டேக்ஸ் பே பண்ணணும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, இந்தியாலையும் பே பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் இந்தியாலையும் பே பண்ணணும், யூஎஸ்ஏலையும் பே பண்ணணும். ஸோ இதுக்காக எந்த கண்ட்ரியில் அவங்க ரெசிடென்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ இந்தியாவில் மட்டும் இன்ஃபோசிஸ் பே பண்ணால் போதும், மைக்ரோசாஃப்ட் யூஎஸ்ஏல மட்டும் பே பண்ணால் போதும் அவங்களோட ப்ராஃபிட்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரெசிடென்ட் இன்கம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா, குளோபல் இன்கம் வந்து பிரான்ச்சஸ் இன் யூஎஸ்ஏ. ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் யூஎஸ்ஏ, பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் ரெசிடென்ட் இன்கம் வந்து பிரான்ச்சஸ் இன் இந்தியா, ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கு வரும். இன்ஃபோசிஸ்க்கு வந்து ரெசிடென்ட் இன்கம் வந்து பிரான்ச்சஸ் யூஎஸ்ஏலேருந்து வரும். ஸோ இப்போது பேமெண்ட் ஆஃப் டபுள் டாக்ஸஸ் பை த கம்பெனிஸ் ஆன் த பிரான்ச்சஸ் செட் அப் அவுட் சைட் த ரெசிடென்ட் கண்ட்ரி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரே நேரத்தில் 2 இடத்துல பே பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக இந்தியாவும் யூஎஸ்ஏ அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அங்கே மட்டும் பே பண்ணால் போதும், நீங்கள் இங்கே மட்டும் பே பண்ணால் போதும் மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஏன் இந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டால் மட்டும்தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ இட் வில் டிஸ்கரேஜ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹிண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்என்சிஸ். ஸோ எம்என்சிஸ் வந்து இங்கே இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணணும். இவங்க நார்மலாக எம்என்சிஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அவங்களோட பிரான்ச்சஸ் செட்டப் பண்ணணும். அப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து இட் வில் see a growth. ஸோ அந்த க்ரோத்துக்காக தான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஏஏ எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எக்ஸ் இருக்கும், உங்களுக்கு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது சொல்கிறேன். இப்போ கம்பெனி எக்ஸ் இருக்கும் இந்தியாவில். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் கம்பெனி ஒய் இருக்குது. ஸோ கம்பெனி எக்ஸ், கம்பெனி ஒய். ஸோ கம்பெனி ஒய் வந்து ஒரு டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மொரீஷியஸ், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், கேமன் ஐலாண்ட், பர்முடா, பனாமா, இதெல்லாம் வந்து இந்த மோஸ்ட் ஐலாண்ட் கண்ட்ரீஸ்லலாம் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப நில்லாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட டேக்ஸ் ரிலேட்டட் டேட்டாஸ் வந்து ஷேரும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப மினிமலாக தான் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைனா ஷேரே பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்களை வந்து டேக்ஸ் நில்லாக இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி வந்து இந்த கம்பெனிஸ், ஸோ கம்பெனி ஒய் இருக்குது இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கம்பெனி எக்ஸ் வந்து ரெசிடெண்ட் இன்கம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியாவில் தான் இருக்குது, ஹெட் குவார்ட்டர் இந்தியாவில் வச்சுக்கும். குளோபல் இன்கம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரான்ச்சஸ் வச்சுப்பாங்க. ஸோ டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுப்பாங்க. ஸோ கம்பெனி ஒய் அப்படிங்கிறது வந்து, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி எக்ஸ் வந்து பிரான்ச்சஸ் இன் டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸில் வச்சுருப்பாங்க. கம்பெனி ஒய் வந்து பிரான்ச்சஸ் இன் இந்தியா வச்சுருப்பாங்க. இவங்க எப்படி இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் மூலயமா வந்து டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எக்ஸ் வந்து அவங்களோட கம்பெனி எக்ஸ் வந்து அவங்களோட பிரான்ச்சஸை டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸில் வைக்கும் போது ரொம்ப லோவான டேக்ஸ், லோவான டேக்ஸ் இல்லை டேக்ஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்மி ப்ராஃபிட் காட்டி டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி ஒய் வந்து இந்தியாவில் பிரான்ச்சஸ் வச்சுருக்கும் போது, இந்தியாவில் பிரான்ச்சஸ் வச்சுட்டு அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இங்கே திருப்பி ஷிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க. ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ப்ராஃபிட்டே இந்தியாவில் வரல, ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குங்கிற மாதிரி டேக்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இல்லை டேக்ஸே பே பண்ணாமலே விட்ருவாங்க. ஸோ நில் ஆர் லோ டேக்ஸஸ் வந்து காட்டிடுவாங்க. அண்ட் ஸோ இப்படி தான் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க சிமிலர் 2 கண்ட்ரீஸ்லேருந்தும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரீட்டி ஷாப்பிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இங்கே இருக்குது, அண்ட் தென் கம்பெனி ஒய் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியா இங்கே இருக்குது, கம்பெனி ஒய் இங்கே இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் ஷெல் கம்பெனி ஒய் ஹெட் குவார்ட்டர்ட் இன் டேக்ஸ் ஹேவன். இப்போது ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேலேருந்தோ ஹாங்காங்லேருந்தோ ஜெர்மனியில் இருக்கிற இன்வெஸ்டர் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஷெல் கம்பெனினா கோஸ்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலான கம்பெனி அங்கே இருக்காது, கம்பெனி இருக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இந்த கண்ட்ரியில். சரிங்களா? ஆக்சுவலாக கம்பெனி இருக்காது, பட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடுவாங்க அங்கே இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி இந்தியாவில் ஓப்பன் பண்ணும்போது ஒரிஜினலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கண்ட்ரி வந்து கம்பெனி ஒய். ஸோ இங்கே வந்து டேக்ஸ் கட்டாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி ஒய்யை வந்து டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால அங்கே டேக்ஸே கட்டாமல் தப்பிச்சிருவாங்க.
அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் டேக்ஸ் ஹேவன் அண்ட் ஹென்ஸ் நாட் லைபிள் டு பே டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ்குள்ளே ஒரு கண்ட்ரிகிட்ட மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணாமல் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் மணி கோஸ் அவுட் ஆஃப் இந்தியா இதை லீகலி ஆர் இல்லீகலி. ஸோ இந்தியாவிலேருந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் காசு வந்து இந்தியா விட்டு வெளியில் போய் ஒரு டேக்ஸ் ஹேவன் கம்பெனி லைக் டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரியில் மொரீஷியஸ், சுவிட்சர்லாண்டில் அங்கே வந்து கம்பெனி செட்டப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அங்கே செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த மணியை திருப்பி ரீரூட் பண்ணுவாங்க. எங்கன்னா இந்தியாவுக்கு ரீரூட் பண்ணி பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்தே காசு போய் திருப்பி அந்த காசு இந்தியாவுக்கே வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கும், ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ சின்ஸ் வந்து அவங்களோட மெயின் கம்பெனி வந்து கம்பெனி லைக் டேக்ஸ் ஹேவன் கம்பெனிஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கனால அங்கே மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். இதை டேக்ஸ் நில்லாக இருக்கும், இல்லை லோ டேக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்தே காசு போய் திருப்பி வந்து இந்த ஷெல் கம்பெனி மாதிரி தயாரித்து அந்த மெயின் கம்பெனி இந்தியாவில் வச்சு எங்களோட மெயின் கம்பெனி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மணி. ஸோ இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மிஸ்ப்ரைசிங். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் மிஸ்ப்ரைசிங் ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸ் அட் விச் த பேரண்ட் சப்சிடரி கம்பெனி செல்ஸ் இட்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு அனதர் சப்சிடி கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனி எக்ஸ் வந்து லோ டேக்ஸ் ஹேவன்ஸில் இருக்கும், கம்பெனி ஒய் வந்து ஹை டேக்ஸ் இந்தியாவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி எக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இவங்களும் கம்பெனி எக்ஸும் கம்பெனி ஒய்யும் சப்சிடரி கம்பெனிஸ் தான். ஸோ சப்சிடரினா கம்பெனி எக்ஸோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் கம்பெனி ஒய். ஸோ இந்த கம்பெனி எக்ஸ் என்ன பண்ணுன்னா, ஹியூஜ் அமௌண்ட்டில் கூட்ஸ் வந்து 20 ரூபா வந்து அதோட ஓன் கம்பெனிக்கு இன்னொரு சப்சிடரி கம்பெனி ஜெட்டுக்கு கொடுத்துச்சுன்னா, கம்பெனி ஒய் இந்தியாவில் இருக்குது ஹை டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனில். ஸோ அதனால் இவங்ககிட்ட 50 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. சரிங்களா? ஓன் கம்பெனி தான், பட் 50 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. வித்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எக்ஸ் வந்து ஒய் வந்து இந்தியாவில் இருக்குல்ல பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே வரல, நாங்கள் ஹை அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும், ஏன்னா அவங்களோட ரா மெட்டீரியலே ஹை ப்ரைஸாக இருக்கும். ஸோ எங்களுக்கு பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் வரலைங்கன்னு காட்டி இந்தியாவில் வந்து ரொம்ப லோ டேக்ஸ் பே பண்ணுறது. ஸோ இதுதான் விஷயம். இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மிஸ்ப்ரைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் மெத்தடாலஜிஸ் யூஸ்ட் பை வேரியஸ் கம்பெனிஸ். ஸோ இதை தான் இந்தியா வந்து டேக்ஸ் இவேட் பண்ணுறாங்க, இந்த வோடஃபோன், கேன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி லைக் சொல்லி இந்த மாதிரி பே பண்ணுங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸஸ்லாம், நீங்கள் பண்ணதில் டேக்ஸ் இவேட் பண்ணதில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க வந்து பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் ஹேகில் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் வந்து நம்மளை சூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரதர் தென் அங்கே போய் டக் ஆஃப் வார் மாதிரி வந்து கேஸ் இழுத்துட்டே இருக்கிறதுக்கு இந்த கம்பெனிக்கிட்டே பேசி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி செட்டில்மெண்ட் மாதிரி வந்து முடிச்சு விட்ருலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக இந்தியாவுக்கு வராது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் தெரிஞ்சது அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்கேஸ் உங்களுக்கு நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபுல் மந்த்துக்குமே வந்து 100 rupees மட்டும்தான். ஸோ டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. அண்ட் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். டெமோ வீடியோஸ் கிடைக்கல அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கு டெமோ வீடியோஸ் எல்லாமே கீழே இருக்குது, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது, அது ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து கொஷின்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.